ஈரானின் பேரரசர். 1967 அக்டோபர் 26 அன்று ஈரானின் மன்னரான முகமது ரெசா பஹ்லவி பேரரசராக முடிசூட்டிக் கொண்டார். 1941 ஆண்டில் ஈரானின் மன்னர் ரெசா ஷா பதவி விலகியதைத் தொடர்ந்து அவரது மகனான முகமது ரெசா பஹ்லவி அரியணை ஏறினார். ஆரம்பத்தில் அவர் பிரிட்டன் மற்றும் சோவியத் யூனியனின் கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு பலவீனமான ஆட்சியாளராகவே கருதப்பட்டார். 1950களில் பிரதமர் முகமது மொசாதேக் தேசியவாதத்தை உயர்த்தி பிடித்து எண்ணெய் வளங்களை நாட்டுடைமையாக்க முயன்றபோது ஷா நாட்டை விட்டு வெளியேறும் நிலைக்கு தள்ளப்பட்டார். 1953இல் அமெரிக்கா மற்றும் பிரிட்டனின் ஆதரவுடன் நடந்த புரட்சி மூலம் மொசாதேக்கை அகற்றி ஷா தனது அதிகாரத்தை மீட்டார். பின்னர் ஈரானின் வளர்ச்சிக்காக பல்வேறு முயற்சிகளை அவர் முன்னெடுத்தார். 1960களின் முற்பகுதியில் ஈரானை பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் நவீனமயமாக்குவதற்காக வெள்ளை புரட்சி என்று அழைக்கப்படும் பெரிய சீர்திருத்த திட்டத்தை அறிவித்தார். நில சீர்திருத்தங்கள், கல்வி மற்றும் சுகாதார திட்டங்கள், பெண்களுக்கு வாக்குரிமை போன்ற சீர்திருத்தங்கள் அதில் அடங்கும். இந்த சீர்திருத்தங்கள் மூலம் அவர் தன்னை ஒரு நவீன மற்றும் முற்போக்கான தலைவராக நிலைநிறுத்திக் கொள்ள விரும்பினார். வெற்றிகரமான சீர்திருத்தங்களுக்கு பிறகு தனது அரசாட்சிக்கு சட்டப்பூர்வமான ஒரு முத்திரையை குத்த வேண்டியது அவசியம் என அவர் கருதினார். தனது பலம், அதிகாரம் மற்றும் நிலைத்தன்மை ஆகியவற்றை ஈரானிய மக்களுக்கும் உலகிற்கும் வெளிப்படுத்துவதற்கான ஒரு வழியாக தன்னை ஷாஹின்ஷா, அதாவது பேரரசர் என அறிவிக்க முடிவு செய்தார். இந்த முடிசூட்டுதலின் மற்றொரு முக்கியமான காரணம் வாரிசு தொடர்பானதாகும். பெஹ்லவி தனது மனைவி ஃபராஹ் திபாவை பேரரசியாக முடிசூட்டினார். பெஹ்லவிக்கு பிறகு அவரது வாரிசு இளம் வயதில் இருந்ததால் அவர் குறிப்பிட்ட வயதை அடையும் வரை ராணி ஃபராஹ் ஆட்சி நிர்வாகத்தை நடத்தும் ரீஜென்ட்டாக பணியாற்றுவார் என்ற விதியும் அப்போது உருவாக்கப்பட்டது. இது அரச குடும்பத்தின் வாரிசுரிமையை பாதுகாக்கும் ஒரு நடவடிக்கையாகும். இந்த முடிசூட்டு நிகழ்வு 1925இல் ரெசா ஷாவால் நிறுவப்பட்ட பஹ்லவி வம்சத்தின் பெருமையையும் அதிகாரத்தையும் சிறப்பிக்கும் வகையில் அமைந்தது. அத்துடன் முகமது ரெசா பஹ்லவி மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் நிலையான தலைவராக உலக அரங்கில் தனது நிலையை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்திய நிகழ்வாகவும் வரலாற்றில் இடம்பெற்றது.